ஐடிலேருந்து இங்கே வரும்போது எனக்கு ரொம்பவே வந்து பயமாக தான் இருந்தது. பட் பயம்ன்றது இட்ஸ் நாட் ரியல். ஓகேங்களா? இது வந்து நமக்கு நம்மளே நினச்சிக்கிறோம். செல்ஃப் டவுட் பண்ணுறோம். டெஃபினெட்லி வந்து இந்த கார் வந்து ஒரு கிரேட்டஸ்டான ஒரு கலெக்ஷனாக இருக்கும் எனக்குள்ள. ஏன்னா நான் கார் கராஜ் மாதிரி வச்சு நிறைய கார் கலெக்ஷன்ஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஜஸ்ட் லைக் துல்கர் சல்மான் சார், அஜித் சார் அந்த மாதிரி. பையன் செய்கிறான், தட்டி தூக்குறான். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் கமருதன். கமு ஆன் வீல்ஸில் வந்து என்னோட காரை ஃபர்ஸ்ட் டெமோ கொடுக்கலான்னு இருந்தேன். ஸோ அந்த நாள் இந்த நாள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கார். வண்டி அப்படியே சும்மா பறக்குது. நல்ல பர்ஃபார்மன்ஸ். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு கார். டிராஃபிக்லேயும் சரி, எங்கே பார்க் பண்ணாலும் சரி, எல்லாத்துலேயும் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு இதுனா, மைலேஜ் மட்டும் உங்களால் பார்க்க முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ டர்போ பெட்ரோல் கார். டர்போ பெட்ரோல் கார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஐ நீட் பர்ஃபார்மன்ஸ், ஆல்சோ ஒரு ஃபேமிலி காராக இருக்கணும் அண்டு ரொம்ப ரிலேபிளாக இருக்கணும். எனக்கு இது நல்ல டியூனிங் பொட்டென்ஷியலாக இருக்கணும்னு விரும்புகிறவங்க மட்டும்தான் இந்த கார் எடுக்கணும். மற்றபடி வந்து கம்யூட்டிங்காக இருக்குது, ஃபேமிலி கார் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் யூ ஷுட் டெஃபினெட்லி கோ ஃபார் டொயோட்டா, மாருதி அண்ட் ஹோண்டா. அந்த மாதிரி நிறைய இன்ஜின்ஸ்லாம் இருக்குது. ஸோ விச் இஸ் நாட் அ டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ். ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கார். இதோட பில் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5 out of 5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் லைக் வெர்னா அண்ட் ஃபியூ அதர் கார்ஸ். இதோ இந்த டோர் திறந்து மூடும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க, அந்த மேக் உங்களுக்கு தெரியும். நிறைய ஆட்ஸில் கூட வந்திருக்கும். லேடிஸ் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு ஹேண்ட்பேக் எடுத்து அடிக்கிற மாதிரி, டோரை வந்து இப்படி எடுத்து உடைக்கிற மாதிரி, அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணது யாருன்னா வோல்க்ஸ்வேகன் தான். அண்டு நான் ஏன் வோல்க்ஸ்வேகன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, வோல்க்ஸ்வேகன் குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு குரூப்பு. டுகாட்டி, புகாடி, லாம்போகினி, அவுடி, ஸ்கோடா அப்படின்ட்டு நிறைய குரூப் வச்சுருக்காங்க. ஆல்சோ தே ஆர் கோனா சைன் த மிசைல் கிரியேஷன் ஃபார் இஸ்ரேல் ஆல்சோ. என்னடா அது பயங்கரமான ஒரு குரூப்பாக இருக்கே சொல்லிட்டு ஐ பிகம் அ வெரி குட் ஃபேன். ஆல்சோ இட்ஸ் அ மிடில் மேன்ஸ் லக்ஸுரி கார் சொல்லலாம். அவுடி, பிஎம்டபிள்யூ, மெர்சிடஸ் இதெல்லாம் எடுக்கும்போது தேர் ஆர் டூ மச் ஆஃப் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி அண்ட் அதர் அன்வான்ட் காஸ்ட் நான் பார்க்குறப்போ. ஆனால் ஒரு வாட்டி நீங்கள் ஜெர்மன் கார் ஓட்டிட்டீங்கன்னா வேற எந்த காருமே நீங்கள் ஓட்ட உங்களுக்கு அந்த அளவுக்கு வராது. ஒரு மாதிரி டிரைவர் ஓரியன்டான ஒரு காராக இருக்கும். மற்ற கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருக்கும். ஒரு கம்ப்யூட்டிங் பர்பஸ்க்காக தான் பார்ப்பாங்க. ஜெர்மன் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட இப்படி கார்னரிங் சரி, அதோட ஸ்டெபிலிட்டி சரி, அதோட ரிலையபிலிட்டி சரி பயங்கரமாக இருக்கும். ஆனால் அவுடி, பிஎம்டபிள்யூ, பென்ஸ்ன்னு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஸ்பேர் பார்ட்ஸ், மெயின்டெனன்ஸ்னு எக்கச்சக்கமாக பில்லை போட்டு சாவடிச்சிருவாங்க. தட் இஸ் வை ஐ கால் திஸ் அ மிடில் மேன்ஸ் லக்ஸுரி கார். நான் ஃபர்ஸ்ட் இந்த காரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனதே இதோட காக்பிட் தான். பயங்கரமான ஒரு டிசைன், நல்ல ஒரு ஜெர்மன் ஃபீல் வருது. இதே ஸ்லாவியாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப காம்ப்ரமைசிங்காக இல்லை. இன்டீரியர் நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் எக்ஸ்டீரியர் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு மதர் இன்ஜின் சொல்லலாம். இதுலேருந்து தான் வந்து ஸ்லாவியா வந்து எடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து பர்சனலி இதோட இன்டீரியர் எல்லாமே பிளாக்காக இருக்குது. ஒரு மாதிரி நல்லா காம்பேக்டாக. லாஸ்ட்டு வந்து வென்டோ, நம்ம ரேபிட்லாம் இருக்கு இல்லையா, அந்த செக்மெண்ட்டோட இது எவ்வளவோ வந்து அப்கிரேடடாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஆல்சோ பெட்ரோல்னால என்னால் அந்த இது ஃபீல் பண்ண முடியுது. அந்த டர்போ வந்து ரேஸ் ஆகி அந்த கார் இழுத்துட்டு போகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காரில். இது எல்லாரும் ஃபீல் பண்ணியே ஆகணும், ஏன்னா ரொம்ப நல்ல கார். ஸோ அதனால தான் இந்த ஒரு காரை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ போக போக நான் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். நான் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கும்போது ஆப்வியஸாக அம்மா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஃபுட் எல்லாம் மிஸ் பண்ணாலும் எனக்கு இந்த டிரைவிங்கை ரொம்ப 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 மிஸ் பண்ணேங்க. சத்தியமாக எப்படா வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுவோன்ட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தேன். அது ஏன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு போதை காரணம். உங்கள் எல்லாருக்குமே சில பேருக்குலாம் இருக்கும், சில பேருக்கு வந்து இதெல்லாம் புரியாது. அந்த டிராகன் படத்தில் சொல்லுவாங்கல்ல,
பிஆர் சொல்லுவாரு, சார் அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது சார் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு. நல்ல இங்க பாருங்களேன் கொஞ்சம். ஸோ அந்த புல் தெரியுதா உங்களுக்கு? இந்த டர்போ பெட்ரோல் அதனால தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். சரியான புல் இருக்கு. இது வந்து புதுசா போறது தான் வந்து ஒரு நல்ல ஒரு மேட்டர். இது வந்து விஆர்எஸ்ல கூட இருக்கு இதே மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் ஆக்டோவே விஆர்எஸ் ஓட்டினேன். விஆர்எஸ் வந்து உங்களுக்கே தெரியும், இட்ஸ் அ லெஜெண்டரி கார், பயங்கரமான கார். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இப்போ வர கார்ஸ் வந்து ஒரு 63 lakhs கிட்ட வருது புதுசு. பழைசு போறோம் அப்படின்னா 2019, 18, 20, 21 அப்படி கிடைக்கும். பட் ஆனா இட்ஸ் அன் ஓல்டர் கார் இல்ல. வை வுட் யூ கோ ஃபார் அன் ஓல்டர் கார் when you are spending lakh and lakh of rupees hard earned money? அதே ஸ்பெக்ஸோட வந்து நம்மளுக்கு வர்ச்சஸ் ஜிடி கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இது 1.5 லிட்டர் அவ்வளவுதான். அது வந்து ஒரு 2 லிட்டர் கிட்ட வரும். மற்றபடி வேற எந்த டிஃபரன்ஸும் இல்லை. ஆனா பையன் பெட்ரோல் ரொம்ப குடிக்கிறான். அவரை மட்டும் பிரிஞ்சுக்கிட்டு போகும்போது பெட்ரோல் உறிஞ்சிக்கிட்டு தான் சார் போவோம். ஆனா உனா வந்து நம்ம வாரத்துல ஒரு நாள் டேங்க் ஃபுல் வச்சுட்டு ஜாலியா சுத்திட்டு நீ வந்து பட்டு தூங்கிடணும். அதுக்கு தான் இந்த காரு. நல்ல மைலேஜ் வேணும், நான் ஃபேமிலியோட வெளியே போறேன் அப்படின்னா நம்ம வந்து ஹை ரைடர், இப்போதைக்கு ஹை ரைடர் ரொம்ப நல்ல மைலேஜ் வருது. அப்புறம் ஹோண்டா சிட்டி ஹைபிரிட் அதுவுமே நல்லா வருது. கிட்டத்தட்ட 27, 28 கிட்ட வந்து மைலேஜ் வந்து வருது. இதுல ஒரே ஒரு கடுப்பு என்ன தெரியுமா, கொஞ்சம் கார் கொஞ்சம் நல்லா புருக்குன்னு போதா. ஆனா யாருமே வந்து இந்த டிராபிக்ல ஓட்டும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பவர், இந்த பவர் வச்சுக்கிட்டு வந்து நம்மளால ஓட்டுறதுக்கு இதுவா இருக்கே, எப்படி வந்து ஸ்போர்ட்ஸ் கார்லாம் ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப இதுவா தான் இருக்கு. ஒரு பந்தாக்காக வேணா ஓட்டலாம், ஆனா ப்ராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா திஸ் கார் இஸ் வெரி நைஸ் கார். ஐ ஜஸ்ட் லவ் இட். அப்புறம் இந்த ஸ்டியரிங் பத்தி சொல்லணும்னா எப்பா அட 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 அல்வா மாதிரி இருக்குங்க. இங்க பாருங்களேன், நீங்க சொல்ற பேச்செல்லாம் கேக்குது, ஒரு மாதிரி கமாண்டிங்கா இருக்கு. இந்த ஃபீல் வந்து ஜெர்மன் கார்ல மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த இது வந்து லெதர் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. பட் ஆஃப்டர் மார்க்கெட்ல வந்து நிறைய லெதர்ஸ்லாம் இருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக் காரு நான் ரொம்ப அந்த மேனுவல் இது ஃபீல் பண்ணணும், மேனுவலோட அந்த கமாண்டிங்கான ஒரு பவர் வந்து நான் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மேனுவல் தான் போகணும். ஸோ நீங்கள் அந்த டாகல் தட்டினாலே வந்து உங்களுக்கு அந்த மேனுவல் மாறிடும். ஸோ இது வந்து நார்மலான மோட்ல தான் இப்போ வரைக்கும் நான் ஓட்டிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் ஸ்விட்சிங் டு த பேடல் ஷிஃப்டிங் மோட். பிகாஸ் மேனுவல் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் காரு ஓட்டினா கூட எனக்கு மேனுவல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இதுக்கு நீங்கள் போகலாம். நீங்கள் ஈஸியாக அந்த மாதிரி போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், இது வந்து வர்த்துன்னு சொல்லுவேன். சிட்டியில் வந்து நம்ம எப்பவும் போல் டிரைவிங் மோட்லேயே ஓட்டுறது பெஸ்ட்டு, சால சிறந்தது. டெஃபினெட்லி வந்து இந்த கார் வந்து ஒரு கிரேட்டஸ்டான ஒரு கலெக்ஷனாக இருக்கும் எனக்குள்ள. ஏன்னா நான் கார் கராஜ் மாதிரி வச்சு நிறைய கார் கலெக்ஷன்ஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஜஸ்ட் லைக் துல்கர் சல்மான் சார், அஜித் சார் அந்த மாதிரி. கண்டிப்பாக நம்மளும் வருவோம் மக்களே, நம்புவோம். மேனிஃபெஸ்டிங் எவ்ரி திங் கட்டீஷ் கிரேட். என்ன ஒரு பிரேக்கிங், என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ், என்ன ஒரு ஸ்டெபிலிட்டி, என்ன ஒரு ஃபீலு, சரியான ஃபீலுங்க. பையன் செய்கிறான், தட்டி தூக்குறான். இவன் போதும், இவன் 5 வருஷத்துக்கு இவனே போதும். ஆனால் பட் வீல் எக்ஸ்ப்ளோர் மோர் அபவுட் அதர் கார்ஸ் ஆல்சோ. நாங்கள் ரீசெண்டாக லாங் ட்ரைவ் போகிறப்போ வெர்னாவும் வர்ச்சஸும் போனோம். வெர்னாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டின் ஸ்பீடுக்கு அப்புறம் அதோட லிட்டில் வாப்ளிங் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொன்னாங்க. ஆனா இது வந்து அது எந்த மாதிரியும் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணல, ஓட்டுனவங்களும் பண்ணல. அப்படியே அடி மாதிரி அப்படியே புடிச்சின்னு நேரா போயிட்டே இருக்காப்புல. அப்புறம் நான் தார் ராக்ஸ் புக் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து அதுல உடன்பாடு இல்லை தார் ராக்ஸ்ல. ஏன் அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு ஸ்கார்பியோ என் மாதிரி இருக்கு, ஒரு எக்ஸ்யூவி 700 மாதிரி இருக்கு, இப்போ 7XO. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்னன்னா ஐ நீட் சம் கார் டு ஆக்சுவலி கோ சம்வேர். நான் வந்து சீக்கிரமா ஒரு இடத்துக்கு போகணும், எனக்கு பட்டுன்னு வேலை நடக்கணும், அடுத்துன்னா நான் போயிட்டே இருக்கணுன்றப்போ இந்த மாதிரி கார் தான் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். நான் ஆல்சோ நான் ரெக்கமெண்டும் பண்ணுவேன். நான் வந்து என்னோட யூத்ல இருக்கேன், ஐ வாண்ட் டு என்ஜாய் தட் ரேசி ஃபீல், ஒரு மாதிரி நல்ல ஒரு வைபான ஒரு கார் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கார்ஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தேர் கம்ப்ளீட்லி சார்ஜிங் ஃபார் த இன்ஜின் அலோன்.
இட்ஸ் அ ஜிடி வெர்ஷன், கிராண்ட் டூரிஸ்மா வெர்ஷன். இதில் ஒரு ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 24 லேக் ப்ளஸ்ஸே வந்துடுது உங்களுக்கு. 23 லேக் ப்ளஸ் வந்துடுது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருது. நீங்கள் இல்லை எனக்கு இது வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சிங்கன்னா வாங்குங்க. ஏன்னா இது உங்களை சேஃப்டியாக வைக்க போகுது, உங்களை வந்து ஒரு பிராண்டாக வெளியே காட்ட போகுது, ஒரு நல்ல ஒரு டிரைவிங் ஃபீல் கொடுக்க போகுது. ஸோ உங்கள் கூட ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ண போகுது. இந்த வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிக்க போகிறீங்க, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம தாட்ஸ் தான் வந்து தே ஆர் பிகமிங் ரியாலிட்டி இல்லை. ஸோ திங்க் வெரி பிக். நான் வந்து இது நான் வாங்க போகிறேன், நான் நல்ல படங்கள் பண்ண போகிறேன், நான் நிறைய ஒர்க் பண்ண போகிறேன், நான் ஐடியில் சம்பாதிக்க போகிறேன், நான் பிஸ்னஸில் சம்பாதிக்க போகிறேன், நான் வந்து ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி நினச்சி நீங்கள் மனசில் வச்சு வாங்கினீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் தேர். நானும் அப்படி தான் வந்து வந்திருக்கேன். நிறைய விஷயத்தை வந்து நான் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஐடியிலேருந்து இங்கே வரும்போது எனக்கு ரொம்பவே வந்து பயமாக தான் இருந்தது. பட் பயம்ன்றது இட்ஸ் நாட் ரியல். ஓகேங்களா? இது வந்து நமக்கு நம்மளே நினச்சிக்கிறோம், செல்ஃப் டவுட் பண்ணுறோம். மற்றவங்க நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கை கூட நம்ம மேலே வைக்க மாட்டோம். ஸோ அதுதான் பிரச்சனையே தவிர இது பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லுவேன். வோல்க்ஸ்வேகனில் மேக்ஃபர்சன் ஸ்ட்ரட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டிஃபான ஒரு சஸ்பென்ஷன். சம் பீப்புள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா பம்பில் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, ஸ்டிஃபாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. பட் இந்த ரைடு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்குறதே இந்த சஸ்பென்ஷன் தான். ரொம்பவே நல்லா இருக்குது. அண்டு இதை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காயில் ஓவர்ஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் போகலாம். காயில் ஓவர்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு ஆப்ஷன். அப்புறம் நேனோ சஸ்பென்ஷன்ஸ்ன்னு விற்கிது, டாக்டர் நேனோ சஸ்பென்ஷன் சொல்லிட்டு. அதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 230 கூட ட்ராக்ல வந்து கார்னரிங் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியும் நீங்கள் போகலாம். இதெல்லாம் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் அப்கிரேட்ஸ். ஆனால் நம்ம சிட்டிக்கு இப்போ இருக்க நிலைமைக்கு இது போதும் நான் நினைக்கிறேன். அண்ட் இதில் ஒரு ஸ்டாண்டர்டான எலக்ட்ரிக் சன்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வர ஃபேஸ் லிஃப்ட் பண்ண தாய்குனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிடி வர்ச்சஸில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நான் மனசு கஷ்டப்பட்டுருவேன். ஏன்னா ஒரு இப்போ வரப்போகிற ஃபேஸ் லிஃப்ட் வர்ச்சஸ் இருக்குல்ல, அதில் இது கொடுத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு வாங்கிட்டோம், ஃபேஸ் லிஃப்ட்டு வரதான் செய்யும், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரஜினிகாந்த் ஸ்டைலில் சொன்னா எப்போவுமே வந்து ஒன்னோட ஒன்று பெட்டராக தான் லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம மனசை மாற்றிக்கிட்டே போகக்கூடாது. ஏன்னா இது ஒரு காடல் நீர் மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்புறம் நான் வந்து சர்வீஸ் விட்டப்போ எனக்கு தெரிஞ்சு பெரிய இஷ்யூஸ் எதுவுமே நான் பார்க்கல. எனக்கு இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா இந்த மைலேஜ் தான். எனக்கு மைலேஜ் பிரச்சனை கிடையாது, பட் உங்களுக்கு வந்து மைலேஜ் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றப்போ அது மட்டும் தான் இதில் மைனஸாக பார்க்கலாம். மற்றபடி வந்து இதில் வேறு எதுவுமே எனக்கு மைனஸாக தோணல. என்ன பேக்லேயும் கொஞ்சம் டிஸ்க் பிரேக்லாம் கொடுத்துருக்கலாம், பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் விண்டோஸ் இறக்கி ஓட்டுறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த ஜூஸ்லாம் எடுத்து வந்து டேரெக்டாக இங்கே பட்டுரும். அப்புறம் இந்த டேஷ்போர்ட் சைஸ் வந்து கொஞ்சம் வந்து இந்த ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கலாம். கேமராவோட குவாலிட்டி, ரியர் கேமராவோட குவாலிட்டி கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி இஷ்யூஸ் தான். எனக்கு வந்து மெயினாக இன்ஜினு, இந்த இட்ஸ் பேசிக்லி அ டிரைவர்ஸ் கார், டிரைவரோட ஃபேவரட்டான ஒரு கார். இட்ஸ் நாட் அ கம்யூட்டிங் கார். ஸோ அதனால் நான் வந்து இதை எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன், பிரச்சனை கிடையாது. அண்ட் எல்லாரும் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பற்றி கேட்டிங்க. எப்பவுமே வந்து இஎம்ஐயில் வந்து வாங்க காரு, வீடு எல்லாமே. ஏன்னா வந்து இது எல்லாமே நீங்கள் டேக்ஸில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ரெடி கேஷாக போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசெட் தான். இன்ஃபேக்ட் இட்ஸ் அ டிப்ரிஷியேட்டிங் அசெட். பட் ஏன் வந்து அவ்வளோ மணியை கொண்டு போய் அதில் போடணும்? வேறு ஏதாவது பிஸ்னஸ்லையோ இதுலேயோ போட்டு ஒரு மணி மேக்ஸ் மணி இல்லை. இட்ஸ் வெரி யூனோ வைஸ் டெசிஷன் டு மேக் மணி வித் அ மணி ஒன்லி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் போகிறது நான் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்டு நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் போட்டிருக்கேன். இப்போது சப்போஸ் வந்து நான் வேறு ஏதாவது கார் போகிறேன் அப்படின்னா நான் ஈஸியாக அதை விற்றுட்டு நான் கேஷ் அவுட் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு வேறு கார் வாங்கிட்டு போயிட்டே இருந்துருவேன். நெக்ஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணுற கார் வந்து BMW M340i. இந்த கார் வந்து எப்போவுமே என் கராஜில் தான் இருக்கும். நான் என்ன தான் சொன்னாலுமே நான் எப்படியும் விற்க மாட்டேன். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு காரே நான் இன்னும் விற்கலை. அது இட்ஸ் ஸ்டில் இன் ஸ்டேஜ் 2 பில்டில் இருக்குது. மை ஹோண்டா பிரியோ இஸ் கம்மிங்.
ஸோ வின்டர் இஸ் கம்மிங்ன்ற மாதிரி ஹோண்டா பிரியோ இஸ் கம்மிங். அண்ட் நான் லாங் டிரைவ் போனேன், இதில் கஷ்டமாக இருக்குங்க, சான்ஸே இல்லைங்க, போகிறதே தெரியல, என்ன ஸ்பீடு போகிறோம் எப்படி போகிறோம் எதுவுமே தெரியாது. இந்த கேபின் உள்ள வந்துட்டிங்கன்னா ஒன்ஸ் வந்து அந்த எல்லா சவுண்டும் வந்து அரெஸ்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஏசி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இது வந்து ரொம்ப கூலிங்காக வேணும்னா, இது கொஞ்சம் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகம் வேணும்னா இது பண்ணிக்கலாம். சீட் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில்லுன்னு வந்து நம்ம சீட்டு வழியாக வந்து காற்று அடிக்க போகுது. ஸோ நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னா, ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை டீஆக்டிவேட் பண்ணோம்னா இது நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும். இது வந்து எப்படின்னா ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் 2 சி டைப் கேபிள் கொடுக்குற மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, பட் யூஎஸ்பி கொடுக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ யூஎஸ்பி கேபிள் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு அடாப்டர் வாங்கணும், வாங்கிட்டு நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் ஒரு ட்ராபேக்காக இருக்குது. நல்ல ஒரு லென்த்தான ஒரு காருங்க நிஜமாவே. ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 521 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ரொம்பவே பெருசாக இருக்குது. ஷூட்டிங்க்குலாம் வந்து நிறைய துணிங்க நிறைய திங்ஸ்லாம் வந்து நான் வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவே நல்லா இருக்குது, ஃபேமிலிக்கு ரொம்ப ஏற்ற மாதிரி இருக்குது. ஆல்சோ நம்ம கீழே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இதுக்காகவே. இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இது ஓப்பன் ஆகிடும், லைட்டாக இறங்கும். நீங்கள் ஏதாவது அடுக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்டேபிளாக ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் உங்கள் திங்ஸ்லாம் வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஸோ நம்ம வோல்க்ஸ்வேகன் ஜிடியில் பார்த்தீங்கன்னா 16 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்ல ஓட்டுறது ரெக்கமெண்டட் 2.5/55 R16 டயர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிபிஎஸ் அலாய்ஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் அது ரொம்பவே ஓவர் ப்ரைஸ்டு. ஒரு அலாயே பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 கிட்ட வரும். இது வந்து நான் ஃபியூச்சர் அப்கிரேட்ஸ்க்காக வச்சுருக்கேன். பட் நீங்கள் லென்ஸோ அதர் பிராண்ட்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கம்பேரிசன்ஸ்ன்னு பார்த்தோன்னா இதுக்கு வெர்னா ஸ்லாவியா வந்து இதோட காம்படிட்டர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஸ்லாவியா எப்படியுமே இதோட பிளாட்ஃபார்ம் தான் ஷேர் பண்ணுது, பட் இட்ஸ் அ மதர் இன்ஜின். வெர்னா பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ டர்போ சார்ஜ்டு பெட்ரோல் இன்ஜின். பட் அதோட ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட்ஸில் வந்து அவ்வளோவா லைட்டாக வாபிளிங் ஆகிற மாதிரி இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஆனால் நம்ம பையன் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச புடி ஸ்ட்ரைட்டாக குதிரை கொம்பாக போயிட்டே பார்ப்பில். அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது நம்ம கார்கிட்ட. ஸோ மூணுத்துலேயும் வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து வர்ச்சஸ் ஜிடி தான், பட் இட்ஸ் லிட்டில் ஓவர் ப்ரைஸ்டு தான். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ரைஸ் இஸ் லிட்டில் ஹை ஒன்லி, பட் இட்ஸ் வர்த் த ப்ரைஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நான் பேசிகிட்டே இருக்கும்போது ஒருத்தன் கொட்டை விட்டுட்ருக்கான், அவன் யாருன்னு காமிக்கிறேன். இந்த நாய் தான், பயங்கரமான நாய் இவன். ஆனவனா ஒரு கொட்டை விட்டுட்டே இருப்பான், தூங்கும் போதும் கொட்டை விடுறான், பயங்கரமான ஆளாக இருக்கான். இவர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த காரில் இருக்காரு. புது கார்னால ரொம்ப குஷியாக இருக்காப்புல நம்ம ட்ரிப்பி. அப்புறம் ட்ரிப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 குழந்தை பிறந்திருக்கு. நான் வந்த டைம் பார்த்து ஐயா வந்து 2 குட்டி போட்டிருக்காப்புல, சாரி ஹாப்பி போட்டிருக்கா. அதுக்கு காரணம் வந்து இவர் தான். ரொம்ப வந்து ஒரு அடோரபிளான ஒரு டாக். இவன் ரொம்ப அழகாக இருக்கான்ற திமிரில் வந்து ஆடிட்டு இருக்காங்க. லைட்டாக கொஞ்சம் நாளே சீனா போடுவான். இதுவே ஹாப்பின்னு வச்சுக்கோங்களேன், அவன் அந்த அளவுக்குலாம் இது பண்ண மாட்டான், சீனா போட மாட்டான். இவன் வந்து அந்த வடிவேல குண்டு கட்டா தூக்கிட்டு வருவாங்கல்ல, கோயசர்ல கல்யாணம் பண்ற மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணிட்டே இருப்பான் ஒவ்வொருத்தனும். ரொம்ப அழகான டாகுங்க.